வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இது வரைக்கும் டிஆர்பி போர்டு அந்த டிஎன்பிசி போர்டு மூலம் எவ்வளோ பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அதை விட முக்கியமான விஷயம், டிஆர்பி போர்டோட ஆனுவல் பிளானர் என்ன ஆனது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனுவல் பிளானர் எப்போவுமே சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இந்த டைம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த ஆனுவல் பிளானர் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, அதாவது இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கேயோட ஆட்சிங்கிறது இன்னும் ஒரு 12 to 13 மாதங்கள் மட்டுமே நீடிக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் ரூல்ஸ் பிரகாரம் அடுத்ததாக எலெக்ஷன் வந்துடும். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. இனி ஒரு 12 to 13 மாதங்களில் வந்து எவ்வளோ போட்டித் தேர்வுகள் நடத்த முடியும், அந்த போட்டித் தேர்வுகளில் எந்தெந்த மாதிரியான பணியிடங்கள் அவங்க நிரப்ப முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால் இந்த வருஷம் என்னென்ன தேர்வுகள் வந்து ஓரளவுக்கு நம்மளோட கணிப்பு பிரகாரம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டெட் எக்ஸாமை நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன்ஸ்க்காக அவங்க டெட் எக்ஸாமை கண்டிப்பாக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் செட் எக்ஸாம் நடத்துறதுக்கான எல்லா விதமான தேவைகளும் டிஆர்பி போர்டுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அவர்கள் வந்து கூறியிருப்பார் ஒரு செய்தியில். டிஆர்பி போர்டுக்கிட்ட இருக்குது, பட் அதை வச்சு அப்பாயின்மெண்ட் நடக்காது. செட் எக்ஸாம் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 99% வந்து செட் எக்ஸாம் வந்து டிஆர்பி மூலம் அவங்க நடத்துவாங்க. பட் அது நடத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதை நடத்திட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த செட் எக்ஸாமை பாஸ் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு அரசு கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ண முடியும், அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்துகிறதுக்கு ஒரு 75% வந்து வாய்ப்புகள் இருக்கலாம். அது நடத்தி அதுக்கான போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கும். ஆனால் அதோடய போஸ்டிங்ஸ் எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி காலேஜ் டிஆர்பி மற்ற எக்ஸாம்லாம் இவங்க இன்னும் ஒரு 12 to 13 மாதங்கள் நடத்தி முடித்து இந்த ஆட்சி இருக்கும்போதே அதுக்கான பணியிடங்கள் நிரப்பப்படுமானால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இது வரைக்கும் எப்படி நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்னும் வரும் காலங்களில் அது நடக்கிறதோட விஷயங்களும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ இந்த நியூஸை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாதின் நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது. 2024 ஆண்டில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக 10,375 ஆசிரியர்களும் உதவி பேராசிரியர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் கூட நடப்பாண்டில் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் வேதையான உண்மை. 2023 ஆண்டு அக்டோபர் 25 அரசு பள்ளிகளுக்கு 3,192 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் இன்னும் அவர்களுக்கான பணியாணைகள் வழங்கப்படவில்லை. அந்த லட்சணத்தில் தான் அரசும் தேர்வு வாரியமும் செயல்பட்டு வருகிறது. ஸோ நம்ம தேர்வு வாரியத்தை சொல்கிறத விட அரசோட செயல்பாடு தான் இங்கே பேசணும். ஏன்னா அதோட தேர்வு வாரியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது அதில் உள்ள ஐஏஎஸோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்களோ அவங்க ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. பட் அதுக்கான அந்த அரசியல் சூழ்நிலை இருக்குது பார்த்திங்களா, அவங்களோட இது தான் வந்து இதை நிரப்பலாம், பணியிடங்கள் நிரப்ப வேண்டாம், இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம்னு அவங்களோட முடிவில் தான் அது வந்து தள்ளி போகுமே தவிர அரசு அதிகாரிகளை நம்ம அங்கே குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அங்கே எந்த அதிகாரிகள் போனாலும் அந்த நிலைமை தான் வரும். இது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு மட்டும் கிடையாது. இப்போ உள்ள கண்டிஷனில் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையமும் இந்த மாதிரி விஷயங்களில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு நிறைய நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லா வேலைவாய்ப்பு துறைகளும் இன்றைக்கி இந்த மாதிரி கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லோரும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறையில் காலியாக கிடக்கும் 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும், 2 லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும், நிரப்பப்படும் என்று திமுக தேர்தலுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதன்படி 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி கடந்த 3 ஆண்டுகள் அரசு பணிகளில் இந்த 1.5 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்கக்கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ஏற்படும் காலி பணியிடங்களை சேர்த்தால் மொத்தம் 7 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதற்காக ஆண்டுக்கு 1,40,000 பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக சேர்த்தே 40,000 பேருக்கு தான் அரசு வேலைகளை திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது. இதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரும் துரோகத்தை தமிழக அரசு செய்து வருகிறது. அதுதான் உண்மை. ஸோ நிறைய துறைகளில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அரசு துறைகளில் நிறைய வேக்கன்சிஸை வந்து விட்டு வச்சுருக்காங்க. பட் அதுக்கான ஃபில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே டெம்பரரி பேசிஸ், அவுட் சோர்சிங் பேசிஸில் தான் நிறையா ஃபில் பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்கான அரசு துறைகளாக அரசு நிரந்தர பணியிடங்களாக அங்கே உருவாக்க கிடையாது. நிறைய இடங்களில் வந்து தற்காலிக பணியிடங்களை வச்சு தான் வந்து இந்த அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. படித்த இளைஞர்களுக்கு துரோகம் இழப்பதை இனியாவது திராவிட மாடல் அரசு கைவிட வேண்டும். உண்மையில் தமிழ்நாட்டில் 6 லட்சத்திற்கு கூடுதலாக அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றாலும் கூட நடப்பாண்டில் குறைந்தது 2 லட்சம் பேருக்காவது அரசு வேலைகளை வழங்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் நடப்பாண்டிற்கான ஆள் தேர்வு அறிவிக்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு ஆகியவை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கூறினார். இது ஒரு முக்கியமான விஷயந்தான்.
பட் இது எந்த அளவுக்கு இவங்க நடத்துவாங்க, எந்த அளவுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத கேள்விக்குறி தான் இருக்கும். ஆனால் அடுத்ததாக அவங்க எலெக்ஷன் வரும்போது நிறைய தேர்வுகள் வர மாதிரி அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி எக்ஸாம் நடத்தி அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்க போகிறதா அப்படிங்கிறதும் அப்போ காலகட்டத்தில் வரக்கூடிய அரசியல் சூழ்நிலை பொறுத்து அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ படித்தவர்கள் இன்னும் இந்த அரசியல்வாதிகள் மேலே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், அதாவது வேலைவாய்ப்பை தேடி நோக்கி போகும் இளைஞர்கள் இந்த அரசியல்வாதிகள் மேலே எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு நியூஸை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.